ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ வாஸ் ஆங்க்ரி, நான் வந்து என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டோட கோவிச்சுக்கிட்டேன். ஐ டோல்டு மை ரத்ன என்ன WRATH, ரத்ங்கிறது வந்து ஹை ஆங்கர், டிகிரி லெவல் ஹையில் இருக்கும். ஸோ வந்து கடுங்கோபம் நம்ம எடுப்போமா, சரி கடுங்கோபம்னு எடுப்போம். ஸோ ஐ டோல்டு மை ரத் டிட் எண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட கோவிச்சேன். அவங்ககிட்ட நான் கோவத்தை சொன்னேன், மச்சான் அவங்ககிட்ட எனக்கு இது பிடிக்கல, விட்டுரு. ஸோ நான் சொன்னேன், மை ரத் டிட் எண்ட். ஸோ டிட் எண்ட் இது வந்து சிம்பிள் கிராமர், பாஸ்ட் டென்ஸ். என் கோபம் என்ன பண்ணுச்சு, போயிட்டு. அடுத்த லைனை பாருங்கள், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோங்கிறது வந்து எனிமி. ஸோ ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை நான் என்னுடைய எனிமிகிட்ட நான் வந்து கோவப்பட்டேன். ஓகேவா. ஐ டோல்டு இட் நாட், சொன்னால் ஐ டிடன்ட் டெல், நான் வந்து அதை சொல்ல இல்லை, மேலே கோவம் அப்படின்ட்டு நான் சொல்ல இல்லை. மை ராத் டிட் க்ரோ, அந்த கோவம் என்ன பண்ணுச்சுன்னா வளர்ந்துக்கிட்டே இருந்தது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கோவப்பட்டேன், நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன், அந்த கோவம் போயிட்டு. ஆனால் என் எனிமிக்கிட்ட கோவப்பட்டேன், நான் அந்த கோவத்தை நான் சொல்ல இல்லை. ஸோ அந்த கோவம் என் மனசுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுச்சுன்னா க்ரோ ஆகிட்டே இருந்து, லைக் அ ட்ரீ, ஒரு மரம் போல் க்ரோ ஆகிட்டே இருந்தது. ஸோ அடுத்த ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா, அண்ட் ஐ வாட்டர்டு இட் இன் ஃபியர்ஸ். ஐ வாட்டர்டுங்கன்னா நவுன், வாட்டர்னா தண்ணி. ஸோ வெர்பா யூஸ் பண்ணும்போது வாட்டர்டு, ஸோ வந்து தண்ணீர் ஊற்றுதல் அப்படின்னு எடுக்கலாமா, சரி தண்ணீர் ஊற்றுதல். ஸோ எதை தண்ணீர் ஊற்றுனேன், ஐ வாட்டர்டு இட் இன் ஃபியர்ஸ், அந்த கோவத்தை. ஸோ கோவம் வந்து இங்கே வந்து எப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி சிம்பிளிஃபை பண்ணப்படுது. ஸோ ஒரு ட்ரீ மாதிரி வந்து கம்பேர் பண்ணப்படுது. ஸோ ஐ வாட்டர்டு இட் இன் ஃபியர்ஸ்னால் என்ன, பயம். ஸோ நான் வந்து பயத்தில் வந்து நான் வளர்த்தேன். ஸோ ஏன் பயந்தேன்னா, என் எதிரி வந்து என்ன பண்ணுவானோ தெரியாது, அவன் என்ன நினச்சிட்டு இருப்பானோ, அவன் மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியாது. ஸோ அந்த பயத்தில் என்ன பண்ணேன்னா, நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், நைட்டும் மார்னிங்கும், இரவு பகலாக என்ன பண்ணேன், அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அழுதேன். ஸோ மை டியர்ஸ், என் கண்ணீரை ஐ வாட்டர்ட் இட், தண்ணீராக வாட்டர் பண்ணி அதை என்ன பண்ணேன், என் பயத்தில் அதை வளர்த்தேன். ஸோ நார்மலாக வந்து ஒரு ட்ரீ வளர்க்குறேன்னா வந்து என்ன வேணும், வாட்டர் வேணும், அப்புறம் என்ன வேணும், சன் வேணும், வெப்பம் வேணும். அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ், நான் என்ன பண்ணேன், சன்ட் அதுக்கு வெப்பம் கொடுத்தேன். இட் வித் மை ஸ்மைல்ஸ்டா. இப்போது என் எதிரி வாரான் இல்லையா, என் எதிரி வந்து வரும்போது நான் என்ன பண்ணேன், ஸ்மைல் பண்ணுறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்மைல் பண்ணுறேன், ஆக்ட் பண்ணுறேன். அவன் நினச்சிட்டு இருப்பான், இவன் நம்ம மேலே நல்ல ஒரு அன்பில் தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அது மாதிரி பொய்யா நடிக்கிறது. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ், நான் ஸ்மைலோடு என்ன பண்ணேன்னா அதை நான் வளர்த்தேன், சன்ட் அதுக்கு வெளிச்சம் கொடுத்தேன். அண்ட் வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ், சாஃப்ட் டிசீட்ஃபுல்னா என்னென்னா வஞ்சகம், வைல்ஸ்னால் என்ன, தந்திரம். ஸோ நான் என்ன பண்ணேன், வஞ்சகத்துடனான தந்திரம்னா அவன் வரும்போது நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அவன் போன அப்புறம் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறது. ஸோ இதான் வந்து நயவஞ்சகத்துடனான தந்திரம். ஸோ அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, அடுத்து வந்து மூணாவது ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா, அண்ட் இட் க்ரீவ் போத் டே அண்ட் நைட். அது என்ன பண்ணேன்னா, அதை நான் வந்து போத் டே அண்ட் நைட், பகல்லையும் சரி நைட்லேயும் சரி அதை நான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன். எது வரைக்கும் வளர்த்தேன்னா, டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். டில்னா இது வரைக்கும், எது வரைக்கும், இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஆப்பிள் இதில் வந்து போர்னா வந்து என்னென்னா தருவது. இப்போ போருங்கிறது வந்து துளை போடுவதுங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து வந்து எரிச்சலுங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி தருவதுங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இப்படி எடுப்போம், போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஆப்பிள்னு சொல்ல வரும்போது நம்ம எதிரி வந்து நம்மளை பார்க்கும்போது இவன் நம்ம மேலே நல்ல அன்பு வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைப்பான் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஆப்பிளுங்கிறாங்க, ஆப்பிள் பிரைட். அண்ட் மை beheld it shine. அண்ட் மை எதிரி என்ன பண்ணுறான், பிஹெல்டுனா பார்க்குறான், இட் ஷைன். ஸோ இந்த ஆப்பிள் என்ன பண்ணுதான், ஷைனிங் ஆகுதான். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் தான். என்னன்னா இவன் நம்மளை பார்க்கும்போது இவன் நல்லவன் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறான், ஸோ இவன் நம்மளை நம்புகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த எதிரிக்கு விளங்குது. ஷைன் அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். அப்புறம் என்ன பண்ணுறான்னா, அந்த எதிரி பார்த்துட்டு ஸோ இந்த ஆப்பிள் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உரிமை எடுக்கிறது இல்லையா. ஸோ அதை சொல்லுது.
ஸோ அடுத்து லாஸ்ட் ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டால் இவன் என்ன பண்ணுறான் ஓவராக உரிமை எடுத்து வென் த நைட் ஹேட் வெயில்டு த போல் வெண்டா எப்போது த நைட் ஸோ நைட் வரும்போது ஹேட் வெயில்டுங்கிறது வந்து முக்காடு முகத்திரை ஸோ ஏன்னா மறைத்தல் வெர்பா யூஸ் பண்ணும்போது மறைத்தல் ஸோ வென் த நைட் ஹேட் வெயில்டு நைட் வரும்போது வெயில் த போல் துருவம் போலுங்கிறது துருவம் ஸோ என்ன சொல்ல வருது அந்த லைன் இருட்டும் போது இவன் என்ன பண்ணுறான்னா என் கார்டனுக்குள்ளே வாரான் ஸோ கார்டன் சொல்லும்போது என்ன மனசு ஸோ கார்டனுக்குள்ளே வாரான் கார்டனுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறான்னா ஆப்பிளை வந்து ஸ்டால் பண்ணுறான் இந்த மார்னிங் கிளாட் ஐ சி ஸோ மார்னிங் வந்து நான் பார்க்குறேன் கிளாட் ஐ சி நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஏன் சந்தோஷப்படுறேன்னா மை ஃபோ அவுஸ்ட்ரெச்ட் பீனட் த ட்ரீ மை ஃபோ என்னோடய எதிரி அவுஸ்ட்ரெச்ட் நான் வந்து காலை நீட்டி போட்டு படுக்கிறது பீனத்துங்கிறது அடியில் எதுக்கு அடியில் த ட்ரீ மரத்துக்கடியில் ஸோ மரத்துக்கடியில் வந்து செத்து கிடக்கிறான் ஏன் செத்து கிடக்கிறான்னா அந்த ஆப்பிளை சாப்பிட்டதால செத்து கிடக்கிறான் ஸோ ஏன் செத்தான்னா அந்த ஆப்பிள் வந்து விஷம் ஏன் விஷம்னா நம்ம தான் வந்து அவனை பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுறோம் அவன் போன பிறகு தப்பாக பேசுகிறோம் ஸோ அவன் பார்க்கும்போது ஸோ அவன் நினச்சிட்டு இருப்பான் இவன் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு உரிமை எடுக்கிறான் ஸோ அதனால் அது வந்து எதை போய் முடியுது அது வந்து ஒரு ட்ரபுளில் போய் முடியுது ஒரு துக்கத்தில் போய் முடியுது ஸோ இந்த மாதிரி இந்த poem வருது ஸோ A Poison Tree is a poem written by William Blake. It talks about anger, hatred and forgiveness. So the poem teaches us that hiding anger is a dangerous. So ஒருத்த மேலே நமக்கு கோபமாக இருந்தால் என்ன பண்ணணும் அந்த கோபத்தை போய் சொல்லணும் உன் மேலே எனக்கு கோபம் எனக்கு இது பிடிக்கலை அப்படி சொல்லணும் சொன்னால் தான் வந்து என்னென்னா அந்த கோபம் போகும் நம்ம அதை சொல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன் அது வந்து இது மாதிரி தான் வந்து டேஞ்சரஸாக முடியும் ஸோ நம்ம வந்து சம்மரியை பார்த்துருவோம் ஸோ சம்மரி என்ன சொல்ல வருதுன்னா த போயட் இஸ் ஆங்க்ரி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டு மேலே கோவப்பட்டான் ஹீ டெல்ஸ் ஹிஸ் ஆங்கர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னான் ஸோ த ஆங்கர் கோஸ் அவே ஆங்கர் போயிட்டு தென் ஹீ இஸ் ஆங்க்ரி வித் ஹிஸ் எனிமியோட கோவப்பட்டான் பட் ஹீ டசன்ட் டெல் ஹிஸ் ஆங்கர் அதை அவன் சொல்லவே இல்லை ஹீ கீப்ஸ் இட் இன்சைட் ஹிஸ் ஹார்ட் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தான் கோவத்தை ஸோ ஹிஸ் ஆங்கர் க்ரோஸ் எவ்ரி டே அந்த கோவம் என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு நாள் வளர்ந்துக்கிட்டே போச்சு லைக் அ ட்ரீ ஒரு ட்ரீ மாதிரி அவன் என்ன பண்ணான் ஹி வாட்டர்ஸ் இட் வித் ஃபியர்ஸ் அண்ட் லைஸ் அவன் என்ன பண்ணான் அதுக்கு தண்ணி ஊற்றினான் எப்படி தண்ணின்னா அவனை பார்த்தா சிரிக்கிறது ஸோ ஃபியர்ஸாலையும் பயத்தாலையும் பொய்யாலையும் வளர்த்தான் ஸ்லோலி இட் பிகம்ஸ் அ பிக் ட்ரீ வித் எ பிரைட் ஆப்பிள் அது என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சுது வித் எ பிரைட் ஆப்பிள் ஹிஸ் எனிமி சீஸ் த ஆப்பிள் அண்ட் ஈட்ஸ் இட் அவன் என்ன பார்த்தான் எனிமி பார்த்தான் ஆப்பிள் இருக்குது ஓகேன்னா அவன் என்ன பண்ணான் அதை சாப்பிட்றான் த ஆப்பிள் இஸ் பாய்சன்ஸ் ஆனால் அது வந்து விஷம் த எனிமி டைஸ் அவன் செத்துட்டான் ஸோ இந்த மார்னிங் த போயட் சீஸ் இஸ் எனிமி டெட் மார்னிங் வந்து இந்த போயிட் பார்க்குறாரு வந்து எனிமி செத்து கிடக்கிறான் ஸோ ஹி ஃபீல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு ஸோ த போயம் ஷோஸ் தட் என்ன சொல்ல வருதுன்னா ஹைடன் ஆங்கர் கேன் டிஸ்ட்ராய் அதர்ஸ் இன் அவர் செல்ஃப்ஸ் ஸோ ஒரு மாதிரி கோவப்பட்டு அதை நமக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் அது அவனையும் பாதிக்கும் அதே நேரத்தில் நம்மளையும் பாதிக்குங்கிற மாதிரி முடியுது ஸோ அடுத்து நாம் வந்து லிட்ரரி டிவைசஸை பற்றி பார்க்கலாம் லிட்ரரி டிவைசஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மெட்டஃபர்னா என்ன உருவகம் ஸோ ஆங்கர் இஸ் கம்பேர்ட் டு எ பாய்சன் ட்ரீ கோபம் வந்து ஒரு பாய்சன் ட்ரீக்கு வந்து கம்பேர்ட் பண்ணப்படுது ஸோ உருவகம் அடுத்தது பார்த்தோன்னா சிம்போலிசம்ங்கிறது வந்து த ஆப்பிள் இஸ் சிம்பிள் ஆஃப் டேஞ்சர் ஆப்பிள் வந்து ஒரு டேஞ்சருக்கான சிம்பிள்ஸமாக இருக்குது ஏன்னா அது ஒரு விஷம் அடுத்தது பார்த்தோன்னா பர்சனிஃபிகேஷனை பார்க்கும்போது த போயட் சேஸ் தி ஆங்கர் இஸ் வாட்டர் இன் கிரவுண்ட் லைக் எ லிவிங் திங் ஸோ ஒரு லிவிங் திங் மாதிரி அந்த கோவத்தை வந்து வாட்டர் பண்ணுறாங்க அது வளருது ஸோ இது வந்து ஒரு பேர்சனிஃபிகேஷன் அடுத்து பார்த்தோன்னா ரைமிங்கை பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம போயமை நம்ம பார்க்கும்போது விளங்கும் அதில் ரைமிங் ஸ்கீம் இருக்குது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஏஏபிபிங்கிற ஒரு ரைமிங் ஸ்கீம் இருக்குது ஸோ அது எப்படி சார் ஏஏபிபி வந்ததுன்னா இப்போ பாருங்களேன் இப்போ இந்த போயமில் வந்து ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள் அது ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்டு ஸோ ஃப்ரெண்டுங்கிற வந்து ஒன்றில் முடியுது இல்லையா ஸோ அதில் சவுண்டை பாருங்கள் எதில் முடியுது ஃப்ரெண்ட் அண்ட் ஓகேவா ஸோ செகண்ட் லைனில் பாருங்கள் அதுவும் எதில் முடியுது அண்ட் ஸோ ரெண்டும் ஒரே சவுண்டா ஸோ நம்ம அதை ஏன்னு எடுப்போமா சரி இப்போ நம்ம மூணாவது லைனை பாருங்கள் ஓல முடியுது நாலாவது லைன் க்ரோ அதுவும் ஓல முடியுது ஸோ அதை நம்ம பீண்ட் எடுப்போம் ஸோ ஏபிபி ஓகேவா இப்போ செகண்ட் ஸ்டென்ஸாக பாருங்களேன் அது ஃபியர்ஸில் முடியுது அது ஒரு சவுண்ட் டியர்ஸில் முடியுது அதுவும் அதே சவுண்ட் அப்போ ரெண்டுமே ஏஏ
அடுத்து ரெண்டாவது ஸ்டென்ஸால் மூணாவது லைனை பாருங்கள், ஸ்மைல்ஸ் அது வேறு சவுண்டில் முடியுது. ஸோ பி. வைல்ஸ் அதுவும் அதே சவுண்டில் முடியுது. ஸோ அதுவும் பி. ஸோ ஏஏபிபி. ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து ஏஏபிபியில் முடியுது பாருங்கள். நைட் பிரைட் ஒரு சவுண்ட், ஷைன் மைன் ஒரு சவுண்ட், ஏஏபிபி. ஸ்டால் போல், சி ட்ரீ. இப்போ எல்லாமே வந்து ஒரே சவுண்டில் முடிகிறதுனால ஸோ நம்ம அதை வந்து என்ன ஏஏபிபின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லிட்ரரி வைஸ் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மெயின் தீம். ஸோ மெயின் தீம் என்னவாக இருக்குது, இஃப் வி ஹைட் ஆங்கர், நம்ம வந்து ஒரு கோவத்தை மறைக்கும் போது இட் க்ரோஸ் அண்ட் பிகம்ஸ் டேஞ்சரஸ், அது வளருது மட்டும் இல்லாமல் அது வந்து டேஞ்சரஸாக மாறுது. ஸோ வி ஷுட் ஃபர்கிவ் அண்ட் ஸ்பீக் ஹானஸ்ட்லி, நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்க பழகணும், அதே நேரத்தில் வந்து ஹானஸ்டியாக வந்து பேச பழகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த போயம் முடியுது.